ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்ட்ரெயிட் ஆப் மைண்ட் சேனல். நான் தான் உங்கள் டேனியல். நம்ம சேனலில் கடந்த ஒரு வாரமாக எந்த வீடியோவுமே போடலை. வருத்தத்துக்குரிய விஷயந்தான். ஏன் வீடியோ போடலான்னு நீங்கள் கேட்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டடியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணேன். அதனால தான் என்னால் வீடியோ சரியாக போட முடியல. இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, டார்க் மோட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டார்க் மோட்னால் உங்கள் மொபைலில் உள்ள பேட்ரி லெவல் நல்ல சார்ஜர் நிற்குன்னு சொல்லலாம். இந்த டார்க் மோட் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் கண்ணுக்கு எந்த வித குறைபாடும் ஏற்படாது. நீங்கள் இந்த டார்க் மோடை நம்பி யூஸ் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க அந்த பில் ஐக்கானை தட்டி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல இதுலேருந்து ஆரம்பிக்கிறோன்னா, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற யூடியூப்லேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கு நீங்கள் யூடியூப்குள்ளே போய்க்கோங்க. யூடியூப்குள்ளே அந்த மேலே உங்களோட சேனல் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஜென்ரல்னு ஃபஸ்ட்டே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே மூணாவதாக டார்க் தீம் அப்படின்னு அதை எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டார்க் மோட் ஆன் ஆயிரும். அப்போ நீங்கள் டார்க் மோடில் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த டார்க் மோட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லாவே இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் பேட்ரி லெவல் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் கண்ணுக்கு எந்த வித குறைபாடும் இருக்காது. அடுத்து பார்க்க போகிற ஆப் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உள்ளார போயிட்டீங்கன்னா இப்படி ஒயிட் கலரில் இருக்கும். அந்த ஒயிட் கலரில் நீங்கள் டார்க் மோடாக மாற்றணுன்னா அந்த 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போய்க்குங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னா செகண்டாக சேட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்தீங்கன்னா தீம் வால்பேப்பர் அப்படின்னு இருக்கும். அதில் தீமை கிளிக் பண்ணி செகண்டாக இருக்க டார்க்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்படி எனேபிள் பண்ணுறதுனால உங்களுக்கு வாட்ஸ்அப் டார்க் மோடில் மாறிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப் கூகுள் க்ரோம்குள்ளே போயிட்டிங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும். 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கீழே செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா தீம்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தீம்ஸை கிளிக் பண்ணி தேர்டாக டார்க் மோடு அப்படின்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணோன்னே வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் மோடு எனேபிள் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரூ கலர் யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரூ கலரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த சைடில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் செட்டிங்ஸ்னு இருக்கும். செட்டிங்ஸில் அப்பியரன்ஸ்னு ஒன்று இருக்கும். அது உள்ளார பண்ணிங்கன்னா தீம்னு இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தீமை செட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் டார்க் மோடும் இருக்குது. எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மெசேஜ் பாக்ஸ் உள்ளார போயிட்டிங்கன்னா அதில் எனேபிள் டார்க் மோட் அப்படின்ட்டு இருக்கும். கீழேருந்து மூணாவதாக அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் டேர்ன் ஆன் டார்க் மோட் அப்படின்னு இருக்கும். அதையும் எனேபிள். நீங்கள் ரெட்மி ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இப்போ ஃபோட்டோ பார்க்குறீங்கள, இதில் டார்க் மோட்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் முழுவதும் இருக்கிற எல்லாமே டார்க் மோடாக மாறிடும். இதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ சின்னதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கொண்டு போகிற விஷயம் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு போடணுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்